இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி வந்து அச்சாறு ரெசிபி தான். அச்சாறு இதை எப்படி செய்யலாம்ன்றதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்து காட்ட போகிறேன். இது நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் நான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்க்குறவங்க இருப்பீங்க. அப்படி பார்க்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மம்ஸ் கிச்சன் ஸ்ரீலங்கா, வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நான் உங்களுக்கு அம்ப்ரெல்லா, இந்த அம்ப்ரெல்லாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அம்ப்ரெல்லா ஃப்ரூட்டை வந்து நீங்கள் நம்ம மெங்கோவால் வந்து அச்சாறு செய்திருக்கோம், நிறைய இதெல்லாம் வெஜிடபிளெல்லாம் செய்திருக்கோம். இது வந்து நம்ம இந்த அம்ப்ரெல்லாவில் எப்படி செய்யலாம்ன்றது தான் நான் உங்களுக்கு செய்து காட்டப்படுறேன். இது ஸ்ரீலங்காவில் நிறைய இந்த ட்ரீ நிறைய இருக்குது. இந்த ட்ரீ இந்த இதில் இருக்கிற இந்த ஃப்ரூட்டை வச்சு தான் நாங்கள் செய்து காட்ட போகிறோம். இது வந்து நான் மண் சட்டியில் செய்து காட்ட போகிறேன். இதை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இது பிஞ்சா இருந்தால் நல்லா, உங்களுக்கு கொஞ்சம் முத்தலாக இருந்தால் உங்களுக்கு பிஞ்சாக இருந்தாலும் இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. வாஷ் பண்ணினதுக்கு பிறகு இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மிடில் இருக்கிற பார்ட்ஸை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அந்த மிடில் பார்ட்ஸ் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம், ஸ்கிப் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து அதையும் சேர்த்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இதை வந்து நீங்கள் இப்படி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அச்சாறு செய்கிறதுக்கு. அந்த அச்சாறு செய்யக்குள்ள இது வந்து நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு இதுக்கு வரும். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா. இது வந்து நான் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்களோட நாட்டில் இப்படி தான் இதை செய்வாங்க. இதை நான் மண் சட்டியில் வச்சு செய்து காட்ட போகிறேன். க்ளே பாட்டில் தான் நான் இதை செய்து காட்ட போகிறேன். க்ளே பாட் இல்லாதவங்க மற்ற உங்களுக்கு விரும்பின பாட்டில் வச்சு நீங்கள் செய்து காட்டலாம். ஸ்ரீலங்கா வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க இந்த அச்சாரை வந்து வில்லேஜ் அந்த பகுதியில் இருக்கிறவங்க வந்து மண் சட்டியில் தான் இதை செய்வாங்க. அந்த மண் சட்டியில் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யலாம்ன்றதை நான் செய்து காட்ட போகிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்படி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். கட் பண்ணினா இப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் நான் கட் பண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் க்ளே பாட் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 கப் சுகரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ப்ரௌன் சுகர்னால் நல்லா. இதை வந்து நான் கெரமலைஸ் பண்ண போகிறேன். இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னு சொன்னால் இதை ப்ரௌன் ஆகி வரும். அந்த டைமில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால், கொஞ்சம் தெளித்து விட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இதாகிடும். இப்போ கெரமலைஸ் பண்ணுவோம் இதை. அப்போ தான் அந்த கலர் வரும், அந்த ப்ரௌன் கலருக்கு நல்ல கலரை கொடுக்கும் இது. இப்போ பாருங்கள் கொஞ்சம் இதாக வருது. இப்போ எல்லாம் விதைஞ்சதுக்கு பிறகு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வாட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணினதுக்கு பிறகு வந்து நம்ம ஜிஞ்சர், கார்லிக், காடமன் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக்கை நீங்கள் குட்டி குட்டியாக நீங்கள் பீசஸாக நீங்கள் வந்து அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். காடமன் வந்து 2 எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இது நல்லா கெரமலைஸ் ஆகி வருது. இப்படி ஆனதுக்கு பிறகு இப்படி பாருங்கள், இப்படி நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும். இந்த டைமில் வந்து நம்ம ஜிஞ்சர், கார்லிக், சினமன் இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் தேவையில்லை, இதுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணினா போதும். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. கரைச்சி எடுத்ததுக்கு பிறகு வந்து நம்ம ஜிஞ்சர், கார்லிக், சினமன் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு தான் நம்ம வெட்டி வச்சுருந்தோம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் தானே, அந்த கட் பண்ணி வச்சுருந்த அம்ப்ரெல்லாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். அம்ப்ரெல்லா ஃப்ரூட்டை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேங்கோவாலையும் செய்யலாம். நாங்கள் வந்து அம்ப்ரெல்லாவால் நாங்கள் செய்வோம், நிறைய நாங்கள் செய்வோம். இப்போ நீங்கள் இப்படி வந்து நீங்கள் ஒரு 4-5 பீஸ், 4-5 இல்லாட்டி 6-7 அப்படி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஃப்ரூட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ண விட்டுட்டு கொஞ்சம் வாட்டரை சேர்த்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் நனையும் அளவுக்கு, இது கொஞ்சம் அதை கவர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணினா போதும். ஆட் பண்ணினதுக்கு பிறகு இதை நீங்கள் கொஞ்சம் சால்ட்டையும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. பாயில் பண்ண விடுங்க. பாயில் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம அதுக்கு பிறகு ரெட் சில்லி பவுடர்
பெப்பர் பவுடர் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லா அவியட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதை நம்ம பாயில் பண்ண விடுவோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் பாயில் பண்ண விடுவோம். இதில் கொஞ்சம் 3/4 கப் வாட்டர் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ ரெட் சில்லி பவுடரையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உரப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இதில் ஸ்பைஸியாக இருந்தால் தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸியும் சுகரும் சேர்ந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு இதொண்டை கொடுக்கும். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நான் சால்ட் சேர்க்க போகிறேன். சால்ட்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சால்ட்டை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். நான் சால்ட்டை கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் கொஞ்சம் காணாது, அதால் நான் கொஞ்சம் சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சால்ட் ஆட் பண்ணினதுக்கு பிறகு நான் பெப்பர் பவுடர் சேர்ப்பேன். இப்போ சால்ட்டை நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இது ஸ்ரீலங்காவில் வில்லேஜ் பகுதியில் இந்த க்ளே பாட்டில் செய்வாங்க. உங்களுக்கு க்ளே பாட் உங்களுக்கு இல்லாதவங்க உங்களுக்கு விரும்பின கம்ஃபர்டபுளான பாட்டில் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ நான் பெப்பர் பவுடரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் க்ளே பாட்டில் செய்கிறது நான் கொஞ்சம் மிச்சம் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். இது ட்ரெடிஷ்னலாக வில்லேஜில் இப்படித்தான் அவங்க செய்வாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இப்போ கொஞ்சம் நான் சுகரை நான் சேர்த்துக்கொள்கிறேன். சுகர் ஏன் சேர்க்கணும்னு சொன்னால் சுகர் இப்போ நம்ம ஸ்பைஸ் சேர்க்குறதால கொஞ்சம் ஸ்பைசி விரும்பாதவங்களுக்கு நான் கொஞ்சம் சுகரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ சுகரை நீங்கள் ஆட் பண்ணக்கொள்ள நல்லா கரமலைஸ்ட் ஆகி நல்ல ஒரு திக்கான ஒரு இதை தரும். இப்போ நம்ம சுகரை ஆட் பண்ணதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பாயில் பண்ண விடுங்க. நல்லா பாயில் ஆகிட்டு வருது. இப்படியான கொஞ்சம் பிஞ்சு இதில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் எடுத்திங்கன்னு சொன்னால் தான் நல்லா கொஞ்சம் இதானது எடுத்திங்கன்னு சொன்னால் எப்படியானு சொன்னால் கொஞ்சம் முத்தினது மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரைப்பான இருந்தன்னு அதெல்லாம் அச்சாறு செய்ய இயலாது. இப்படியான கொஞ்சம் பிஞ்சி அந்த தன்மையான ஒரு இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த அச்சாறு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நல்லா பாயில்டு ஆகிட்டு நல்லா வருது. பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வருது. இப்போ இந்த டைமில் நீங்கள் சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காகி எல்லாம் ஜூஸியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஜூஸ் இந்த ஸ்பைஸ் எல்லாம் இதில் நல்லா சேர்ந்து இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிட்டு வருது. இந்த டைம் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இறக்குறதுக்கு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு பாட்டிலில் ஒரு ஜாரில் நீங்கள் இதை அந்த ஜார் நீங்கள் வெட்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் அதை நல்லா தொடச்சிட்டு இந்த ஜாரில் நீங்கள் இதை ஆட் பண்ணி நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கறி லீவ்ஸும் நீங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். ரம்பை இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து நீங்கள் இதை ஒரு ஜாரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். பாருங்கள் நல்லா திக்காகி நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இதை நீங்கள் அன்னாசி பழத்தில் செய்யலாம், பைனாப்பிளில் செய்யலாம், மேங்கோவில் செய்யலாம், இதுலேயும் நீங்கள் செய்யலாம். அம்ப்ரெல்லாவிலையும் நீங்கள் செய்து பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஒரு ஜாரில் நான் இதை சேர்த்துருக்கேன். இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கு தேவையான டைமில் நான் இதை சோறில் நான் சாப்பிடுவேன். ரைஸில் வச்சு நான் ஆட் பண்ணி நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீ ரைஸ்லேயும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஓகே, இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம்.
ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.